உங்க வாழ்க்கையில இத போல ஒரு விஷயம் நடந்திருக்கா? எல்லாமே நன்றா போய்க்கொண்டு இருக்கும். ஆனா திடீர்னு உங்களோட பேங்க் பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்காத விதமா நெறைய செலவுகள் வர ஆரம்பிக்கும். பிசினஸ் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ப்ரொமோஷனுக்காக நீங்க ரொம்ப நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். கடன்கள் உங்கள அறியாமையே உங்க கண்ட்ரோல் மீறி அதிகமாகறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்க ஆண்டவர பார்த்து ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு உண்மைய சொல்ல விரும்புறேன். மேபி நீங்க எந்த தவறும் செய்யாம இருக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் பிரஷர் பனிஷ்மெண்ட் அல்ல, தேவன் உங்களை உருவாக்குகிறதற்காக அவர் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனையாக கூட காணப்படலாம். இந்த சீசன் உங்களுக்கு ஒரு இழப்பு கிடையாது, ஒரு லான்ச்சிங் சீசன் மாதிரி. எப்படி ஒரு மொபைல் உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம்ல என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தேவன் உங்களை இந்த பினான்சியல், அதாவது பண குறைவுபாடு ப்ராசஸ்ல உங்களை ஆண்டவர் உருவாக்கி இந்த சோதனையில நீங்க மேற்கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை லான்ச் பண்ண ஆரம்பிப்பார். வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். இன்று இந்த வீடியோவில் தேவன் ஏன் சில நேரங்கள்ல ஒரு பெரிய உயர்வுக்கு கொண்டு போறதற்கு முன்னாடி ஒரு பினான்சியல் பிரஷர், ஒரு பண குறைவுபாடு அப்படிங்கிற ஒரு காரியத்தை, ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மெசேஜ் உங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக he is preparing you. so நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சோதி தருவார். நம்ம இடத்துல பணம் இருக்கும்போது ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாதப்போ அதே நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதுதான் தேவன் பார்க்கிறார். நீங்க எல்லாமே இருக்கும் போது ஆண்டவரை நம்புறீங்க, அது ஓகே. ஒண்ணுமே இல்லாத போதும் நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. வேதத்துல நீங்க யோபுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய குடும்பம், சொத்து எல்லாமே போயிருச்சு. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க அழகா யோபு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் யோபு என்ன பண்றாருன்னா இறுதியில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரே ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாத காலத்துல, அதாவது இது இப்போ நீங்க ஒரு பினான்சியல் பிரஷர்ல இருக்கலாம், ஒரு பண குறைவுபாடு சீசன்ல நீங்க இருக்கலாம். இந்த எம்டி சீசன்ல நீங்க ஆண்டவர் அதிகமா துதிக்கக்கூடிய நபரா காணப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு உங்க மேல அதிக ட்ரஸ்ட் வரும். ஏன்னா அதிகமா நான் ஆசீர்வச்சாலும் இவன் என் கூட தான் இருப்பான், என்ன மட்டும் தான் நம்பி இருப்பான், என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். சோ ஆண்டவர் ஏன் இந்த சோதனை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்டா உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறதுக்காக. நீங்க ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கீங்களா, இந்த ஒண்ணுமே இல்லைனாலும் இவன் என் கூட தான் நிக்கிறானா அப்படிங்கறத ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சோதனையை ஆண்டவர் உங்களுக்கு வைப்பார். செகண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருமையை ஆண்டவர் உடைப்பார். சில நேரங்கள்ல பணம் நம்ம தெரியாம நம்மளே சேஞ்ச் பண்ணோம், நம்மளுடைய கேரக்டரை மாற்றி விட்டுரும். நான் தான் சம்பாதிச்சேன், என்னாலதான் இது நடந்தது அப்படிங்கறத நினைக்க நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்மள அறியாமே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். உபாகம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் என்னது, கொடுக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. நம்ம சம்பாதிக்கிற திறமை, அறிவு, வாய்ப்பு எல்லாமே எங்கிருந்து தான் வருது, தேவனிடத்துல இருந்து தான் வருது. அதாவது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆண்டவர் பில்ட் பண்ணாம ஒரு பிளஸிங்க கொடுக்க மாட்டார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, நம்மளுடைய கேரக்டர் ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு, நம்மளுடைய சுபாவங்களை ஆண்டவர் மாத்துறாரு. முக்கியமா அதுல பெருமை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஆண்டவர் அதை உடைப்பார் இந்த பினான்சியல் பிரஷர்ல. மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பண குறைபாடு காலத்துலதான் உங்களுக்கு உண்மையான மனிதர்கள் யார் அப்படிங்கறத தெரிய வைப்பார் ஆண்டவர். அதாவது எல்லாரும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் போது பாருங்களேன், எல்லாரும் உங்களை ஒட்டிக்குப்பாங்க, ஒட்டி ஒட்டி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே காணாம போயிருவாங்க, எங்க போனாங்க அப்படின்னு தெரியும். அதுதான் தேவன் காட்டக்கூடிய ஒரு கிருபைன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கறது ஆண்டவர் உங்களுக்கு இந்த சோதனையின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு காமித்து கொடுக்கிறாரு. இன்னொன்னு, இந்த தவறான மனிதர்கள் உங்க கூட இருக்க வேண்டாம். இனிமேல் உங்க கூட சேர்ற கனெக்ஷன்ஸ் எல்லாமே டிவைன் கனெக்ஷனா காணப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை இந்த பண குறைவுபாடுல இருந்து உங்களை உயர்த்த போறாரு. ஒரு பெரிய அசைன்மெண்ட் உங்களை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு
பெரிய ப்ராஜெக்ட், இப்போ நீங்க கம்பெனிலாம் ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சந்தோஷம்லாம் படுவோம் அப்படிதானே. அதே மாதிரி உங்களை குறிச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளாதபடி பிசாசு வைக்கக்கூடிய முதல் ஒரு சோதனையில வைக்கக்கூடிய கை எது தெரியுமா? பினான்சியல் தான். பணத்துலதான் அவன் கை வைப்பான். ஏன்னா பணத்துல கை வச்சிட்டோம்னாலே நம்ம ரொம்ப உடஞ்சிருவோம், அது அவனுக்கு தெரியும். சோ இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கோங்க. உங்களை விட்டு மக்கள்லாம் பிரிஞ்சு போறாங்க, ஏன்னா அவங்கள என்ன தனிமைப்படுத்துறாங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லாததானே இப்படி இருக்கு, நீங்க கில்ட் ஃபீல்குள்ள போகாம, ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போகாம, ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகாம நீங்க எழும்பி வரணும். 4வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட அளவு பெருசாகும். ஒரு கெப்பாசிட்டி. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்களேன். அந்த டம்ளர்ல என்ன பண்ண முடியும்? அந்த டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊத்த முடியும். நிறைய ஊத்துனா என்ன ஆயிரும்? கொட்டிரும். அதே மாதிரிதான் இப்போ நம்மளால இவ்வளவு பிளஸிங் தான் தாங்க முடியும். நம்மளுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி வச்சிருப்போம். ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார்னா அதிகப்படுத்துவார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், பெருசாக்குவார். இப்போ ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல நீங்க 4 பேர், ஒரு 100 பேருக்கு நீங்க வேலை கொடுக்குற மாதிரி ஒரு பொசிஷன்ல உங்களை ஆண்டவர் வைக்க போறதா ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா? அதை என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்குள்ளாக உருவாக்க ஆரம்பிப்பார். ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு பெரிய பிசினஸா இருக்கலாம், ஒரு பெரிய காலிங்கா இருக்கலாம். அதற்கான ப்ரெஷர், அதுல வரக்கூடிய பாடுகள், இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே இந்த ப்ராசஸ்ல, இந்த பணக்குறைபாடு சோதனையில என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களோட ஃபெய்த்தை ஸ்ட்ரெச் பண்றாரு. ஆண்டவர் உங்களோட ஃபெய்த் என்ன பண்றாரு? விசுவாசத்தை அதிகப்படுத்துறாரு, உங்களோட இருதயத்தை தயார்படுத்துறாரு. இந்த மாதிரிலாம் வந்தா, ப்ராப்ளம்ஸ் வந்தா நீ ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பக்குவத்தை, ஒரு மெச்சூரிட்டியா என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இந்த 4 பாயிண்ட்டையும் நடந்துட்டு இருக்கீங்க, உங்களோட இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை எனக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த 4 விஷயத்துல உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு பினான்சியல் ப்ராப்ளமும், ஒவ்வொரு பண குறைபாடு ப்ராப்ளமும் தேவனுடைய சோதனையினால வருது அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. சில நேரங்கள் நம்மளோட தவறுனாலும் வரும். நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடம் ஸ்கிப் பண்ணி அதனால கூட வரலாம். அதனால அதுல கவனமா இருக்கணும். நம்ம எதுவுமே செய்யாம ஆனா நம்மள சுற்றிலும் இவ்வளோ எதிர்பாராத செலவுகள் ரொம்ப தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது தேவனால் வரக்கூடிய ஒரு சோதனையா இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட பினான்சியல்ல சோதிச்சு பாக்குறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த கஷ்டமான சீசன்ல கூட தேவன் உங்களை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். நீங்க இப்ப சோர்ந்து போக கூடாது. இப்ப என்னோட அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லை, நான் எப்படி என்னோட லைஃப் எப்படி மாறப்போகுது, எப்படி எதுவுமே நினைக்காதீங்க. இந்த சோதனை ப்ராசஸ்ல ஆண்டவரை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவர் மேல அதிகமா நீங்க நம்பிக்கை வைங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா வேதம் வாசிங்க. நிச்சயமா இந்த சோதனை கடந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, நான் ஆண்டவரை தேடுறேன், தேடி எனக்கு என்ன, நான் எல்லாரை விட கீழே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு அப்படி இருக்கலாம், நாளைக்கு நீங்க அவங்களுக்கே கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இந்த மெசேஜ் உங்க கூட ஆண்டவர் பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல ஆண்டவர் இன்னும் நான் இந்த ப்ராசஸ்ல தான் நடந்துட்டு இருக்கேன், இந்த 4 பாயிண்ட் என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு, இல்ல இந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒண்ணு உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு யாரையாவது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியங்கள் போட்டுட்டு இருக்கோம், அது எல்லாமே பாருங்க, அது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ஜப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.